பில்லியனேர்ஸ் கடைபிடிக்கும் 12 வித்தியாசமான பணப்பழக்கங்கள். நீங்க நம்பவே மாட்டீங்க. முகேஷ் அம்பானி காலையில எழுந்ததும் முதல்ல என்ன பார்க்கிறாரு தெரியுமா? சமூக வலைதளங்கள் இல்ல, செய்திகள் இல்ல, அவரோட செலவு குறிப்புகளை பார்க்கிறாரு. ஒவ்வொரு ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு. ஆனாலும் ஒவ்வொரு ரூபாயையும் கண்காணிக்கிறாரு. இது ஒரு பழக்கம். இது மாதிரி 12 வித்தியாசமான பணப்பழக்கங்கள் இருக்கு. இதை உலக பணக்காரர்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதையெல்லாம் சொல்ல போறேன். கடைசி பழக்கம் கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். உண்மையில கடைபிடிக்க கஷ்டமான பழக்கம். ஆனா அதுதான் மிக சக்தி வாய்ந்தது. கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த காணொளியில நான் உங்களுக்கு சொல்ல போறது எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. வாரன் பஃபெட், ஜெஃப் பெசாஸ், இலான் மஸ்க், பில் கேட்ஸ், ரதன் டாடா இவங்க எல்லாரும் கடைபிடிக்கிற 12 பணப்பழக்கங்கள். இது ரகசியமா இருக்கு. யாரும் வெளியில சொல்றதில்ல. ஆனா அவங்களோட வாழ்க்கை முறையை ஆராய்ச்சி பண்ணா தெரியும். நானும் ஆராய்ந்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். சில பழக்கங்களை என் வாழ்க்கையிலும் பின்பற்ற ஆரம்பிச்சேன். மாற்றம் தெரியுது. இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, கடைபிடியுங்க, உங்க வாழ்க்கையும் மாறும். ஆனா 12வது பழக்கம் மிக அதிர்ச்சி தரும். அது என்னன்னு தெரியணுமா? பொறுமையா இருங்க, போகலாம். பழக்கம் 1. காலையில எழுந்ததும் இலக்குகளை நினைவுபடுத்துறாங்க. சாதாரண மனிதர்கள் காலையில எழுந்ததும் என்ன செய்வாங்க? தொலைபேசியை எடுப்பாங்க, வாட்ஸ்அப் செய்திகள் பார்ப்பாங்க, சமூக வலைதளங்கள்ல உலா வருவாங்க. மத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நேரத்தை வீணடிப்பாங்க. ஆனா பணக்காரர்கள் வேற மாதிரி. வாரன் பஃபெட் காலையில எழுந்ததும் தன்னோட நாள் இலக்குகளை பார்க்கிறாரு. இன்னைக்கு என்ன செய்யணும், எந்த முதலீடுகளை மதிப்பீடு பண்ணணும், யாரை சந்திக்கணும், என்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தோட ஆரம்பமாகுது. இதனால என்ன நடக்குது? நாள் முழுக்க கவனம் இலக்கு மேல இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்ல நேரம் வீணாகிறது இல்ல. ரதன் டாடா ஒரு நேர்காணல்ல சொன்னாரு, நான் காலையில எழுந்ததும் என்னோட நீண்ட கால இலக்குகளை நினைவுபடுத்திக்கிறேன். அடுத்த 5 வருஷத்துல நான் எங்க இருக்கணும், என் நிறுவனம் எங்க இருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்புறம்தான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்றேன். இந்த பழக்கம் என்னை எப்பவும் சரியான பாதையில வச்சிருக்கு. நீங்களும் செய்யலாம். இன்னைக்கிருந்து காலையில எழுந்ததும் தொலைபேசியை தொடாதீங்க. முதல்ல 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. உங்க இலக்குகளை நினையுங்க. இந்த வருஷம் எவ்வளவு சேர்க்கணும், எந்த திறமையை வளர்க்கணும், எந்த கடனை அடைக்கணும், எதை சாதிக்கணும், அப்புறம் இன்னைக்கு அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிங்க. இந்த 5 நிமிஷம் உங்க நாளையே மாத்திடும். திசை தெளிவா இருக்கும். தேவையான விஷயங்கள்ல கவனம் இருக்கும். ஒரு நோட்டு புத்தகம் படுக்கையோர மேஜையில வையுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் இலக்குகளை எழுதுங்க. 3 முக்கியமான விஷயங்கள் எழுதினா போதும். காலையில எழுந்ததும் அதை படியுங்க. அந்த 3 விஷயங்களை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பழக்கம் உங்களை உற்பத்தி திறனுள்ள மனிதரா மாத்தும், வெற்றியை நெருக்கும். பழக்கம் 2. ஒவ்வொரு செலவையும் கண்காணிக்கிறாங்க. இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். முகேஷ் அம்பானி மாதிரி பல்லாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க கூட தங்களோட செலவுகளை கண்காணிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பணம் எங்க போகுதுன்னு தெரியாட்டா பணத்தை கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாட்டா பணத்தை பெருக்க முடியாது. வாரன் பஃபெட் ஒரு புகழ்பெற்ற கஞ்சத்தனக்காரர் இல்ல, நான் தப்பா சொல்லல. அவரு சிக்கனமான மனிதர். இன்னமும் தன்னோட பழைய வீட்டுல தங்குறாரு. விலை உயர்ந்த கார்கள் வாங்குறதில்ல, தேவையான விஷயங்கள்ல மட்டும் செலவு பண்றாரு. அவரு ஒரு தடவை சொன்னாரு, என்னோட ஒவ்வொரு டாலரும் மதிப்பு மிக்கது. அதை நான் எங்கே செலவழிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத செலவுகள் என்னோட செல்வத்தை குறைக்கும். ஜெஃப் பெசாஸ் அமேசான் ஆரம்பிச்ச காலத்துல அலுவலகத்துல பழைய கதவுகளை மேஜையா பயன்படுத்தினாராம். புது மேஜை வாங்க பணம் வீணாக்க விரும்பல. ஒவ்வொரு செலவையும் கணக்கு பார்த்தாரு. அதனாலதான் அவரால் நிறுவனத்தை வளர்க்க முடிஞ்சது. தேவையான இடத்துல மட்டும் முதலீடு பண்ணினாரு. நீங்களும் இதை செய்யுங்க. ஒரு செலவு குறிப்பேடு வையுங்க, அல்லது தொலைபேசி செயலி பயன்படுத்துங்க. ஒவ்வொரு செலவையும் உடனே குறிச்சு வையுங்க. தேநீர் 10 ரூபாய், பேருந்து கட்டணம் 30 ரூபாய், மதிய சாப்பாடு 80 ரூபாய். எல்லாத்தையும் எழுதுங்க. வாரம் முடிஞ்சதும் மதிப்பீடு பண்ணுங்க. எங்கெங்கே பணம் போகுதுன்னு பாருங்க. தேவையில்லாத செலவுகள் எதுன்னு கண்டுபிடியுங்க. அடுத்த வாரம் அதை குறையுங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு எவ்வளவு பணம் சிக்கனம் பண்ண முடியும்னு காட்டும். மாசத்துக்கு 5000 வீண் செலவு குறைஞ்சா வருஷத்துக்கு 60,000. அதை முதலீடு பண்ணினா 10 வருஷத்துல பல லட்சம் ஆகும். இதுதான் பணக்காரர்கள் செய்கிற ரகசியம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம், அது பெரிய வித்தியாசம் உண்டாக்கும். பழக்கம் 3. பணத்துக்காக வேலை செய்யாம பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. சாதாரண மனிதர்கள் பணத்துக்காக வேலை செய்வாங்க. காலையில எழுந்து அலுவலகம் போய் உழைச்சு சம்பளம் வாங்கி செலவு பண்ணி மறுபடி வேலை செய்வாங்க. இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வேலை செய்யறதை நிறுத்தினா வருமானமும் நின்னுடும். ஆனா பணக்காரர்கள் வேற மாதிரி நினைக்கிறாங்க. ராபர்ட் கியோசாகி தன்னோட புகழ்பெற்ற புத்தகம் பணக்கார அப்பா ஏழை அப்பால இதை தெளிவா சொல்லி இருக்காரு. ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்யறாங்க, பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? பணத்தை முதலீடு பண்றாங்க, அந்த முதலீடு வருமானம் தருது.
அவங்க தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் சுற்றுலா போகும்போதும் பணம் வருது. இதுதான் செயலற்ற வருமானம். வாரன் பாஃபெட் பங்குகள்ல முதலீடு பண்றாரு. அந்த நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்குது. அவருக்கு ஈவுத்தொகை கிடைக்குது. அவர் ஒரு நிமிஷம் கூட அந்த நிறுவனத்துல வேலை செய்யல. ஆனா வருமானம் வருது. இதுதான் சக்தி. ரதன் டாடா நிறுவனங்களை உருவாக்கினாரு. அந்த நிறுவனங்கள் லாபம் தருது. அவர் ஓய்வு பெற்றாலும் வருமானம் தொடர்ந்து வருது. இதுதான் தொழில் முனைவோர் மனப்பான்மை. ஒரு தடவை உழைச்சு ஒரு அமைப்பை உருவாக்கி அது தொடர்ந்து வருமானம் தரும்படி செய்யறாங்க. நீங்களும் இதை செய்யலாம். முதலீடு ஆரம்பியுங்க. பரஸ்பர நிதிகளில மாதாந்திர முதலீடு பண்ணுங்க. ஈவுத்தொகை தரும் பங்குகளை வாங்குங்க. வாடகை வருமானம் தரும் சொத்துக்களை வாங்குங்க. இணையதளம் உருவாக்குங்க. விளம்பர வருமானம் பெறுங்க. புத்தகம் எழுதுங்க. உரிமை தொகை வருமானம் பெறுங்க. இணைய பாடநெறி உருவாக்குங்க. விற்பனை வருமானம் பெறுங்க. இது மாதிரி செயலற்ற வருமான ஆதாரங்களை உருவாக்குங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். நிறைய வேலை செய்யணும். ஆனா ஒரு தடவை உருவாக்கினா தொடர்ந்து வருமானம் வரும். அப்போ நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டாம். பணம் உங்களுக்காக வேலை செய்யும். பழக்கம் 4. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. உலகத்துல மிக பணக்கார மனிதர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்க. தொடர்ந்து கற்றல். அவங்க எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கத்துக்கிட்டே இருக்காங்க. புத்தகங்கள் படிக்கிறாங்க. புது திறமைகள் வளர்க்கிறாங்க. சந்தை மாற்றங்களை புரிஞ்சுக்கிறாங்க. பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 50 புத்தகங்கள் படிக்கிறாரு. வாரத்துக்கு ஏறக்குறைய ஒரு புத்தகம். தொழில்நுட்பம், வியாபாரம், அறிவியல், வரலாறு எல்லா தலைப்புகளிலும் படிக்கிறாரு. அவர் ஒரு நேர்காணல்ல சொன்னாரு, என்னோட வெற்றிக்கு காரணம் நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்குது. உலகம் மாறிட்டே இருக்கு. புது தொழில்நுட்பங்கள் வருது. நான் புதுப்பிக்காம இருந்தா பின்னாடி தள்ளப்படுவேன். இலான் மஸ்க் ராக்கெட் அறிவியல் பத்தி ஒரு பல்கலைக்கழக பட்டம் இல்ல. ஆனா புத்தகங்கள் படிச்சு நிபுணர்கள் கிட்ட கேட்டு பயிற்சி எடுத்து கத்துக்கிட்டாரு. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நடத்துறாரு. எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கிறாரு. தொடர்ந்து கற்றல் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. வாரன் பஃபெட் நாளுக்கு 5 முதல் 6 மணி நேரம் படிக்கிறாராம். நிறுவன அறிக்கைகள், நிதி புத்தகங்கள், செய்தித்தாள்கள். தொடர்ந்து அறிவை வளர்க்கிறாரு. அதனாலதான் சரியான முதலீடு முடிவுகள் எடுக்க முடியுது. நீங்களும் கத்துங்க. தினமும் குறைந்தது 30 நிமிஷம் படியுங்க. பணம், முதலீடு, தொழில், திறமை வளர்ச்சி பத்திய புத்தகங்கள் படியுங்க. இணைய பாடநெறிகள் எடுங்க. இலவசமா கூட நிறைய இருக்கு. காணொளிகள் பாருங்க. ஒளிப்பதிவுகள் கேளுங்க. உங்க துறையில நடக்கிற மாற்றங்களை தெரிஞ்சுக்குங்க. புது திறமைகள் கத்துங்க. இன்னைக்கு டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், தரவு ஆய்வு, செயற்கை நுண்ணறிவு மாதிரி திறமைகள் தேவைப்படுது. கத்துங்க. உங்க மதிப்பை கூட்டுங்க. அப்போ உங்க வருமானமும் கூடும். வாய்ப்புகளும் வரும். நினைவுல வச்சுக்குங்க. நீங்க கற்றலை நிறுத்தினா வளர்ச்சியும் நின்னுடும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தா தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. பணக்காரர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்குங்க. பழக்கம் 5. ஆபத்துகளை எடுக்கிறாங்க. ஆனா கணக்கிட்ட ஆபத்துகள். பணக்காரர்களை பத்தி ஒரு தவறான கருத்து இருக்கு. அவங்க அதிர்ஷ்டசாலிகள். ஆபத்து எடுத்தாங்க, அதனால வெற்றி கிடைச்சுது அப்படின்னு நினைப்பாங்க. இது முழுக்க உண்மை இல்ல. அவங்க ஆபத்து எடுக்கிறாங்க தான். ஆனா கண்மூடித்தனமா இல்ல. கணக்கிட்ட ஆபத்துகள். ஆராய்ச்சி பண்ணி, திட்டமிட்டு, சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு பண்ணி அப்புறம்தான் முடிவு எடுக்கிறாங்க. ஜெஃப் பெசாஸ் அமேசான் ஆரம்பிக்கும் போது நல்ல வேலை விட்டாரு. ஆனா முன்னாடியே திட்டமிட்டாரு. இணைய வியாபாரம் வளரும்னு ஆராய்ச்சி பண்ணினாரு. எந்த பொருட்கள் விற்பனை ஆகும்னு கண்டுபிடிச்சாரு. தோல்வி அடைஞ்சாலும் என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. அப்புறம்தான் ஆபத்து எடுத்தாரு. இது கணக்கிட்ட ஆபத்து. கண்மூடித்தனமா இல்ல. இலான் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க இது முடியாது, தோல்வி அடைவீங்க. ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ணினாரு. தொழில்நுட்பம் சாத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சந்தை தேவை இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. தன்னோட சொந்த பணத்தை முதலீடு பண்ணினாரு. கிட்டத்தட்ட திவாலானார். ஆனா விடாமுயற்சியோடு தொடர்ந்தாரு. இப்போ வெற்றி. இதுதான் கணக்கிட்ட ஆபத்து. அவர் முழுசா தயாரானதால எடுத்தாரு. முகேஷ் அம்பானி ஜியோ தொலைத்தொடர்பு ஆரம்பிக்கும் போது 150,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணினாரு. பெரிய ஆபத்து. ஆனா சந்தையை ஆராய்ந்தாரு. இந்தியர்களுக்கு மலிவான இணைய சேவை வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்தாரு. இப்போ ஜியோ இந்தியாவோட முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனம். ஆபத்து பலன் தந்துச்சு. ஆனா அது கணக்கிட்ட ஆபத்து. நீங்களும் ஆபத்து எடுங்க. ஆனா புத்திசாலித்தனமா. புது வேலை, புது வியாபாரம், புது முதலீடு எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுங்க. சாதக பாதகங்கள் பாருங்க. தோல்வி அடைஞ்சா என்ன நஷ்டம், வெற்றி கிடைச்சா என்ன பலன்னு கணக்கு போடுங்க. உங்களால தாங்க முடிஞ்ச நஷ்டம் மட்டுமே ஆபத்துல எடுங்க. எல்லா சொத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க. பன்முகப்படுத்துங்க. ஆபத்தை பரப்புங்க. ஆபத்து எடுக்காம பாதுகாப்பா இருந்தா வளர்ச்சி இருக்காது, பெரிய வெற்றி கிடைக்காது. ஆனா கண்மூடித்தனமா ஆபத்து எடுத்தா எல்லாத்தையும் இழப்பீங்க. சமநிலை முக்கியம். கணக்கிட்ட ஆபத்துகள் எடுங்க. இதுதான் பணக்காரர்கள் செய்யற வழி. பழக்கம் 6. நேரத்தை பணத்தை விட மதிக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் பணத்தை விட முக்கியமா நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு நேரத்தை வீணடிப்பாங்க. ஆனா பணக்காரர்கள் நேரத்தை மிக மதிப்பானதா நினைக்கிறாங்க. பணத்தை திரும்ப சம்பாதிக்கலாம்,
ஆனா நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு தடவை போன நேரம் போனதுதான். வாரன் பஃபெட் சொன்னாரு, உலகத்துல என்னால வாங்க முடியாத ஒரே விஷயம் நேரம். அதனால நான் என்னோட நேரத்தை மிக கவனமா செலவழிக்கிறேன். மதிப்பு இல்லாத கூட்டங்கள், தேவையில்லாத சந்திப்புகள், பயன் எண்ணற்ற உரையாடல்கள் எல்லாம் தவிர்க்கிறேன். முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் நேரம் செலவழிக்கிறேன். பில் கேட்ஸ் தன்னோட நாள் திட்டத்தை 5 நிமிஷ இடைவெளியில திட்டமிடுவாராம். ஒவ்வொரு 5 நிமிஷமும் என்ன பெய்யணும்னு தெரியும். நேரத்தை வீணாக்குறது இல்ல. மதிப்புள்ள வேலைகள்ல கவனம் செலுத்துறாரு. இலான் மஸ்க் 5 நிமிஷ கூட்டங்கள் நடத்துவாராம். நீண்ட கூட்டங்கள் வேணாம். விஷயம் விரைவா முடியணும். நேரம் விலை மதிப்பற்றது. அதை மிச்சப்படுத்தணும். ரதன் டாடா ஒரு நேர்காணல்ல சொன்னாரு, நான் என்னோட நேரத்தை 3 விஷயங்கள்ல செலவழிக்கிறேன். 1 முக்கியமான வியாபார முடிவுகள். 2 திறமையான மக்களை சந்திக்குது. 3 புதுசா கத்துக்கிறது. மீதி எல்லாம் என் குழு கவனிச்சுக்கும். நான் என்னால மட்டும் செய்ய முடிஞ்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துறேன். நீங்களும் நேரத்தை மதியுங்க. உங்க நாளை திட்டமிடுங்க. முக்கியமான வேலைகளுக்கு நேரம் ஒதுக்குங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நேரம் வீணாக்காதீங்க. சமூக வலைதளங்கள்ல மணிக்கணக்கில் உலா வராதீங்க. அர்த்தமில்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்காதீங்க. வதந்திகள் பேசி நேரத்தை கழிக்காதீங்க. உற்பத்தி செய்யுங்க, உருவாக்குங்க, கத்துங்க, வளருங்க. நேரத்தை மதிச்சா பணம் தானா வரும். பழக்கம் 7 தோல்விகளை பாடமா எடுத்துக்கிறாங்க. எல்லா பணக்காரர்களும் ஒரு பொதுவான அனுபவம் வச்சிருக்காங்க. தோல்வி. அவங்க எல்லாரும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சில தடவை பெரிய தோல்விகள். ஆனா அவங்க அதுல நின்னுடல, எழுந்தாங்க. தோல்விகளை பாடமா எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் முயற்சி செஞ்சாங்க. வாரன் பஃபெட் தன்னோட சில முதலீடுகள்ல பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. ஆனா அதை பத்தி திறந்த மனசுல பேசுவாரு. நான் தப்பு பண்ணேன். நிறுவனத்தை சரியா மதிப்பீடு பண்ணல. மேலாண்மை திறமையை புரிஞ்சுக்கல. இதுல இருந்து கத்துக்கிட்டேன். அடுத்த தடவை அதே தப்பு பண்ண மாட்டேன். இதுதான் மனப்பான்மை. தோல்வியை முடிவா பார்க்காம பாடமா பார்க்கறாங்க. இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சப்ப முதல் 3 ராக்கெட் விண்ணில ஏவல்கள் தோல்வி அடைஞ்சது. கோடிக்கணக்கான ரூபாய் வீணாச்சு. எல்லாரும் சொன்னாங்க, விடுங்க முடியாது. ஆனா மஸ்க் கூறினார், ஒவ்வொரு தோல்வியிலும் நான் கத்துக்கிட்டேன். என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சரி செய்தேன். 4வது முயற்சியில வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் உலகத்திலேயே வெற்றிகரமான தனியார் விண்வெளி நிறுவனம். ஜெஃப் பெசாஸ் அமேசான்ல பல தயாரிப்புகள் தோல்வி அடைஞ்சது. ஃபயர் தொலைபேசி, சில வலைச்சேவைகள். ஆனா அவரு சொன்னாரு, தோல்வி வெற்றிக்கான வழி. நீங்க தோல்வி அடையாம இருந்தா போதுமான ஆபத்து எடுக்கலைன்னு அர்த்தம். போதுமான புதுமை செய்யலைன்னு அர்த்தம். நான் தோல்விகளை கொண்டாடுறேன். அதுல இருந்து கத்துக்கிறேன். நீங்களும் தோல்விகளை வரவேற்றுக்குங்க. தோல்வி என்பது முடிவு இல்ல, அது ஒரு படிக்கட்டு. வெற்றிக்கு போற வழியில் இருக்கிற படிக்கட்டுகள். தோல்வி அடைஞ்சா என்ன தப்பு நடந்துச்சுன்னு ஆராயுங்க. அதுல இருந்து பாடம் கத்துங்க. மறுபடி முயற்சி செய்யுங்க. வேற வழியில போங்க. விடாதீங்க. தோல்வியை பயப்படுறவங்க வெற்றியை அடைய மாட்டாங்க. தோல்வியை பாடமா எடுத்துக்கிறவங்க தான் இறுதியில வெற்றி பெறுவாங்க. ஹேய், இதுவரைக்கும் நான் 7 பழக்கங்கள் சொன்னேன். இன்னும் 5 பழக்கங்கள் பாக்கி இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா? கண்டிப்பா விரும்பு பொத்தானை அழுத்துங்க. பகிர்ந்துக்குங்க உங்க நண்பர்கள் கூட. இந்த பழக்கங்கள் அவங்களுக்கும் உதவும். போகலாம் அடுத்த பழக்கம். பழக்கம் 8 சரியான மக்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. உங்க சுற்றம் தான் உங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100% உண்மை. நீங்க யாரோட சேர்ந்து இருக்கீங்க, யாரோட பேசுறீங்க, யார் கருத்துக்களை கேட்கறீங்கன்னு உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பணக்காரர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க சரியான மக்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. வாரன் பஃபெட்டும் சார்லி மங்கர் நல்ல நண்பர்கள். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூலச்செலவை பண்றாங்க. புது யோசனைகள் பகிர்றாங்க. முதலீடு முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசிச்சுக்கிறாங்க. இந்த கூட்டுறவு இன்று வரையும் வெற்றிகரமாக்கிடுச்சு. பில் கேட்ஸ் தன்னோட நண்பர் வட்டம் பத்தி சொல்லும்போது, நான் என்னை விட திறமையானவங்களோட சேர்ந்து இருக்க விரும்புறேன். அவங்க கிட்ட நான் கத்துக்கிறேன். அவங்க என்னை சவால் செய்யறாங்க. என்னை மேலும் மேலும் முன்னேற தூண்டுறாங்க. அவரோட நெருங்கிய நண்பர்கள் வாரன் பஃபெட், இலான் மஸ்க் மாதிரி சிறந்தவங்க. முகேஷ் அம்பானி உலக தலைவர்கள், தொழில் அதிபர்கள், மூளை செலவை குழுக்கள்ல சேர்ந்திருக்காரு. அவங்களோட தொடர்பு அவருக்கு புது யோசனைகள், வாய்ப்புகள், ஆலோசனைகள் கொடுக்குது. நீங்களும் சரியான மக்களோட சேருங்க. எதிர்மறையான மக்கள், தொடர்ந்து புகார் சொல்றவங்க, உங்களை கீழ் இழுக்கிறவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்க. அவங்க உங்க ஆற்றலை உறிஞ்சிடுவாங்க. உங்க கனவுகளை நசுக்கிடுவாங்க. எதிர்மறை எண்ணங்கள் பரப்புவாங்க. மாறா நேர்மறையான மக்கள், லட்சியம் உள்ளவங்க, வெற்றிக்காக உழைக்கிறவங்க, உங்களை ஆதரிக்கிறவங்க, உங்களை சவால் செய்யறவங்க கூட சேருங்க. அவங்க உங்களை தூக்கி விடுவாங்க, உற்சாகம் தருவாங்க, வழிகாட்டுவாங்க, புது யோசனைகள் தருவாங்க. குழுக்கள்ல சேருங்க. தொழில் வலைத்தளங்கள்ல இணைங்க. கருத்தரங்குகளுக்கு போங்க. வலைக்குழுக்கள்ல சேருங்க. உங்க துறையில முன்னேறியவங்களை சந்திவுங்க. வழிகாட்டி கண்டுபிடியுங்க. அவங்க அனுபவத்திலிருந்து கத்துங்க. நல்ல நட்பு வட்டம் உருவாக்குங்க. இது உங்க வெற்றிக்கு மிக முக்கியம். பழக்கம் 9 நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க. பணக்காரர்கள் பத்தி இன்னொரு தவறான கருத்து.
அவங்க பேராசைக்காரர்கள், எப்பவும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைப்பாங்க. உண்மை வேற மாதிரி. பெரும்பாலான வெற்றிகரமான பணக்காரர்கள் மிக நன்றி உணர்வுள்ளவங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்றாங்க. ஓப்ரா வின்ஃப்ரே தினமும் நன்றி நாட்குறிப்பு எழுதுவாங்க. நாள் முடிஞ்சதும் 5 விஷயங்களை எழுதுவாங்க. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நான் நன்றியுள்ளவனா இருக்கேன். இந்த பழக்கம் அவங்கள தரையிறங்க வைக்கும். நேர்மறை மனப்பான்மை தரும், திருப்தி தரும். ரதன் டாடா ஒரு நேர்காணல்ல சொன்னாரு, நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கு மிக நன்றியுள்ளவன். நல்ல குடும்பம், நல்ல கல்வி, நல்ல வழிகாட்டிகள், இதையெல்லாம் நான் சாதாரணமா எடுத்துக்கல. இதுக்கு நான் பொறுப்பா இருக்கணும், சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த நன்றியுணர்வு தான் அவரை பெரிய தர்மகர்த்தாவா மாத்திடுச்சு. பில் கேட்ஸ் தன்னோட சொத்துல பெரும்பகுதியை தர்மத்துக்கு கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. அவரு சொல்றாரு, நான் இந்த சமூகத்துல பிறந்ததால, நல்ல காலகட்டத்துல பிறந்ததால, சரியான திறமைகள் வச்சிருந்ததால வெற்றி பெற்றேன். இது அதிர்ஷ்டம். நான் இதுக்கு நன்றி உள்ளவன். அதனால திருப்பி கொடுக்கிறேன். நீங்களும் நன்றியுணர்வு பழக்குங்க. தினமும் 3 விஷயங்களை எழுதுங்க. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். வீடு இருக்கு, உணவு இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, உடல் நலம் இருக்கு. இதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. மதியுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றியுணர்வு உங்களுக்கு என்ன பலன் தரும்? 1. திருப்தி. நீங்க வச்சிருக்கிறதை பாராட்டும் போது மகிழ்ச்சி வரும். 2. நேர்மறை மனப்பான்மை. நன்றியுணர்வு எதிர்மறை எண்ணங்களை விரட்டும். 3. இன்னும் அதிகம் ஈர்க்கும். நீங்க நன்றி உள்ளவனா இருந்தா வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அதிகம் நல்லதை கொடுக்கும். இது ஆன்மீக சட்டம். நான் நம்புறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. பழக்கம் 10. உடல் நலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உடல் நலம் இல்லாட்டா எதுவும் பயனில்லை. பணக்காரர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உடல் நலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. தினமும் உடற்பயிற்சி, சரியான உணவு, போதுமான தூக்கம், மன அழுத்தம் கட்டுப்பாடு. ரிச்சர்ட் பிரான்சன் காலையில முதல் வேலையா உடற்பயிற்சி, ஓட்டம், நீச்சல், டென்னிஸ் விளையாட்டு. அவரு சொல்றாரு, உடற்பயிற்சி என்னோட உற்பத்தி திறனை 2 மடங்காக்குது, ஆற்றல் தருது, சிந்தனை தெளிவாக்குது, முடிவுகள் எடுக்க உதவுது. மார்க் ஜுக்கர்பர்க் தினமும் ஓடுவாரு, அதுவும் எந்த காலநிலையிலும். உடற்பயிற்சி அவருக்கு ஒரு தியானம் மாதிரி. அமைதி தருது, சிந்தனை தெளிவு தருது. முகேஷ் அம்பானி தினமும் யோகாசனம் செய்வாரு, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவாரு, போதுமான ஓய்வு எடுப்பாரு. உடல் நலம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு நம்புறாரு. வாரன் பஃபெட் தன் வயசானாலும் தினமும் நடைப்பயிற்சி செய்யறாரு. மன அழுத்தம் குறைய புத்தகங்கள் படிக்கிறாரு, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறாரு. நீங்களும் உடல் நலத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. தினமும் குறைந்தது 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க. நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகாசனம், உடற்பயிற்சி கூடம் எதுவா இருந்தாலும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள், புரத உணவுகள், துரித உணவுகள் தவிரியுங்க. 7 முதல் 8 மணி நேரம் தூங்குங்க. தூக்கம் மிக முக்கியம். உடலுக்கும் மூளைக்கும் ஓய்வு தரும், புதுப்பித்துக்கும். மன அழுத்தம் கட்டுப்படுத்துங்க. தியானம் செய்யுங்க. நாளுக்கு 10 நிமிஷம் போதும். ஆழமான மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. பொழுதுபோக்குகள் வளர்த்துக்குங்க. இசை, ஓவியம், தோட்டம் எதுவா இருந்தாலும். மன அழுத்தம் குறையும், மனம் அமைதி பெறும். மது, புகையிலை தவிரியுங்க அல்லது குறைச்சுக்குங்க. இது உங்க உடல் நலத்தை கெடுக்கும். நீண்ட காலத்துல பெரிய பிரச்சனைகள் வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை உடல் பரிசோதனை செய்யுங்க. ஆரம்பத்திலேயே பிரச்சனைகளை கண்டுபிடிங்க. சிகிச்சை எளிதாகும். நினைவுல வச்சுக்குங்க, பணம் இல்லாம வாழலாம், ஆனா உடல் நலம் இல்லாம வாழ முடியாது. உடல் நலம் தான் உண்மையான செல்வம். அதை பாதுகாங்க, முன்னுரிமை கொடுங்க. பணக்காரர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்குங்க. பழக்கம் 11. தங்களோட விருப்பங்களை தாமதப்படுத்துறாங்க. இதுதான் மிக கஷ்டமான பழக்கம். உடனடி மகிழ்ச்சியை தவிர்த்து நீண்ட கால நன்மைக்காக காத்திருக்கிறது. சாதாரண மனிதர்கள் உடனடி திருப்தி விரும்புவாங்க. இப்பவே புது தொலைபேசி, இப்பவே புது கார், இப்பவே விடுமுறை, கடன் வாங்கியாவது வாங்குவாங்க. ஆனா பணக்காரர்கள் காத்திருக்கிறாங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க. வாரன் பஃபெட் இன்னைக்கும் தன்னோட பழைய வீட்டுல தங்குறாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடு. புது பெரிய அரண்மனை மாதிரி வீடு வாங்கலாம். ஆனா வேண்டாம், தேவையில்லை. அதுக்கான பணத்தை முதலீடு பண்ணினாரு. அது பெருகிடுச்சு. இப்போ பல ஆயிரம் கோடி சொத்து. ஜெஃப் பெசாஸ் அமேசான் ஆரம்பிச்ச காலத்துல கார் இல்லாம மோட்டார் சைக்கிள்ல போனாராம். சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மறுபடி வியாபாரத்துல போட்டாரு. விலை உயர்ந்த வாழ்க்கை முறை வேணாம். நிறுவனம் வளரணும், பின்னாடி பலன் கிடைக்கும். இப்ப பார்த்தால் தெரியும். உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர். ரதன் டாடா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு. பெரிய விசாரணைகள் இல்ல, தனிப்பட்ட ரீதியில எளிமை. ஆனா நிறுவனத்துக்கு நல்ல முதலீடு, சரியான இடத்துல செலவு, வீண் செலவுகள் இல்ல. இதுதான் அவரோட டாடா குழுமத்தை வளர்த்தது. நீங்களும் இந்த பழக்கத்தை வளர்த்துக்குங்க. உடனடி திருப்தியை எதிர்த்துக்குங்க. ஏதாவது வாங்கணும்னு ஆசை வருதா, 24 மணி நேரம் காத்திருங்க. அடுத்த நாளும் அதே ஆசை இருந்தா மறுபடி யோசியுங்க. உண்மையிலேயே தேவையா, இல்லாம வாழ முடியாதா? பெரும்பாலும் ஆசை மறையும், பணம் சேமிக்கும். புது தொலைபேசி, புது கார், புது உடைகள், இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசியுங்க.
இப்போ இருக்கிறது இன்னும் வேலை செய்யுதா? புதுசா வாங்குறதால என்ன மாற்றம் வரும்? அந்த பணத்தை முதலீடு பண்ணா என்ன ஆகும்? இந்த கேள்விகள் கேட்டுக்குங்க. பெரும்பாலும் பதில் வாங்காம இருக்கிறது தான் சரின்னு புரியும். விருப்பங்களை தாமதப்படுத்துறது கஷ்டம். ஆனா இதுதான் பணக்காரர் ஆகிறதுக்கான ரகசியம். உடனடி மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவழிக்காம நீண்ட கால செல்வத்துக்காக முதலீடு பண்றது. இது காலப்போக்கில் பெரிய வித்தியாசம் உண்டாக்கும். நம்புங்க. பழக்கம் 12 தாராளமாக கொடுக்கறாங்க. இதுதான் நான் கடைசியில சொல்ல போறேன்னு சொன்ன அதிர்ச்சி பழக்கம். உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குமா தெரியல. ஆனா இது மிக சக்தி வாய்ந்த பழக்கம். மிக கடினமான பழக்கமும் கூட. ஏன்னா நம்ம மனசு கஞ்சத்தனமா இருக்கிறத பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும். கொடுக்க பயப்படும். ஆனா பணக்காரர்கள் தாராளமாக கொடுக்கறாங்க. வாரன் பஃபெட் தன்னோட சொத்துல 99% தர்மத்துக்கு கொடுக்க உறுதி பண்ணியிருக்காரு. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. இவர் சொல்றாரு, பணத்தோட உண்மையான மதிப்பு அதை உபயோகப்படுத்தி மற்றவங்க வாழ்க்கையை மாத்துறதுல தான் இருக்கு. பில் கேட்ஸும் மெலிண்டா கேட்ஸ் தங்களோட அறக்கட்டளை மூலமா பல்லாயிரம் கோடி ரூபாய் தர்மத்துக்கு கொடுத்திருக்காங்க. கல்வி, சுகாதாரம், தடுப்பூசி, வறுமை ஒழிப்பு இதெல்லாத்துக்காக. அவங்க சொல்றாங்க, உலகத்துக்கு நாங்க திருப்பி கொடுக்கிறோம். சமூகம் எங்களுக்கு நிறைய கொடுத்தது. இப்போ எங்க முறை. அஜீம் பிரேம்ஜி இந்திய தகவல் தொழில்நுட்ப அதிபர். தன்னோட சொத்துல 69% கல்விக்காக கொடுத்திருக்கிறாரு. அஜீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறாரு. கிராமப்புற கல்விக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு. ரதன் டாடா தன்னோட சொத்துல பெரும்பகுதி டாடா அறக்கட்டளைகளுக்கு சொந்தம். அந்த அறக்கட்டளைகள் கல்வி, சுகாதாரம், கிராம வளர்ச்சிக்காக வேலை செய்யுது. அவரு சொல்றாரு, எனக்கு சொத்து சேர்க்கிறது குறிக்கோள் இல்ல, சமூக மாற்றம் கொண்டு வர்றது தான் குறிக்கோள். இப்போ நீங்க கேட்கலாம், இவங்க எல்லாம் பல்லாயிரம் கோடி வச்சிருக்காங்க, அதனால கொடுக்கலாம். எனக்கு என்ன இருக்கு, நான் எப்படி கொடுக்கறது? இதுதான் தவறான சிந்தனை. கொடுக்கறதுக்கு நீங்க பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட திறன்ல கொடுங்க. மாசத்துக்கு 100 ரூபாய் கூட போதும். அதை ஏதாவது நல்ல காரியத்துக்கு கொடுங்க. அனாதை இல்லம், முதியோர் இல்லம், கல்வி உதவித்தொகை, இயற்கை பேரிடர் நிவாரணம், எங்க வேணும்னாலும். தொகை முக்கியம் இல்ல, கொடுக்கும் மனப்பான்மை முக்கியம். பணம் மட்டும் இல்ல, நேரம் கொடுங்க. வார இறுதியில அனாதை இல்லத்துக்கு போய் குழந்தைகள் கூட விளையாடுங்க. முதியோர்கள் கூட பேசுங்க. இலவச பாடம் நடத்துங்க. இரத்த தானம் செய்யுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல பங்கெடுங்க. நீ கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. கொடுக்கும்போது என்ன நடக்கும்? 1 திருப்தி. மற்றவங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். 2 நன்றி உணர்வு. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி தெரியும். 3 வளம். இது ஆன்மீக சட்டம். நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமா திரும்ப வரும். நான் நம்புறேன். பல பணக்காரர்களும் நம்புறாங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. கொடுக்கிறது என்பது கஞ்சனா இருக்காம இருக்குது. உங்க மனசை திறந்து வைக்கிறது. பணத்தோட எதிர்மறை பற்றி அகற்றுறது. பணம் என்பது ஓட்டம் அப்படின்னு புரிய வைக்கிறது. வருது, போகுது, மறுபடி வருது. இந்த ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டா பணம் உங்களுக்கு சேவகனாகும். நீங்க பணத்துக்கு அடிமை ஆக மாட்டீங்க. இதுதான் 12வது பழக்கம். மிக சக்தி வாய்ந்தது, மிக கடினமானதும் கூட. ஆனா இதை கடைபிடிச்சா நீங்க வெறும் பணக்காரனா மட்டும் இருக்க மாட்டீங்க. மனதளவிலும் பணக்காரனா இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. நிறைவா இருப்பீங்க. இதுதான் உண்மையான செல்வம். சரி நண்பர்களே, இதோட நான் 12 பழக்கங்களும் சொல்லிட்டேன். சுருக்கமா பார்ப்போம். காலையில இலக்குகளை நினைவுபடுத்துறாங்க. ஒவ்வொரு செலவையும் கண்காணிக்கிறாங்க. பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கணக்கிட்ட ஆபத்துகள் எடுக்கிறாங்க. நேரத்தை பணத்தை விட மதிக்கிறாங்க. தோல்விகளை பாடமா எடுத்துக்கிறாங்க. சரியான மக்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. நன்றி உணர்வோட இருக்கிறாங்க. உடல் நலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. விருப்பங்களை தாமதப்படுத்துறாங்க. தாராளமாக கொடுக்கறாங்க. இந்த 12 பழக்கங்களும் ரகசியமா இருக்கு. எல்லாரும் அறிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அறிவு உங்ககிட்ட இருக்கு. இப்போ செயல்பாடுதான் வேணும். இந்த பழக்கங்களை ஒவ்வொன்னா உங்க வாழ்க்கையில அமல்படுத்துங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒரு பழக்கத்தை ஆரம்பியுங்க. 12 வாரத்துல 12 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையில வரும். அப்புறம் பாருங்க, மாற்றம் தெரியும். வெற்றி கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா விரும்பு பொத்தானை அழுத்துங்க. பகிர்ந்துக்குங்க உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும். இந்த அறிவு பரவட்டும். எல்லாரும் பயன்பெறட்டும். கருத்துரைகள்ல உங்க எண்ணங்களை பகிருங்க. இந்த பழக்கங்கள்ல எது உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருந்துச்சு? நீங்க ஏற்கனவே எதை கடைபிடிக்கிறீங்க? புதுசா எதை ஆரம்பிக்க போறீங்க? சொல்லுங்க. உங்க அனுபவங்களை பகிருங்க. குழு சந்தா பொத்தானையும் அழுத்துங்க. இது மாதிரி பணம், வெற்றி, வாழ்க்கை பத்திய காணொளிகள் தொடர்ந்து போடுவேன். தவற விடாதீங்க. மணி அறிவிப்பையும் இயக்குங்க. புது காணொளிகள் வந்ததும் உங்களுக்கு தெரியும். இனிமேல் வரப்போற காணொளிகள் பத்தி சொல்றேன். இந்திய பணக்காரர்களோட பணப்பழக்கங்கள், பணம் சம்பாதிக்க 10 வழிகள், முதலீடு எப்படி ஆரம்பிக்குது, கடனில இருந்து எப்படி வெளியே வர்றது, இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே தமிழ்ல எளிமையா நடைமுறையான ஆலோசனைகள் உங்களுக்கு உதவும். பாருங்க, இந்த காணொளியை உருவாக்க நான் நிறைய மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணேன். பல புத்தகங்கள் படிச்சேன்.
பல நேர்காணல்கள் பார்த்தேன். முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்தேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொண்டு வரும்னு நம்புறேன். இறுதியா உங்க பண பயணம் வெற்றிகரமா இருக்கட்டும். இந்த 12 பழக்கங்களும் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கட்டும். வெற்றி கொண்டு வரட்டும். நீங்க உங்க குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் உருவாக்குங்க. பொருளாதார சுதந்திரம் அடையுங்க. மகிழ்ச்சியா நிறைவா வாழுங்க. என் வாழ்த்துக்கள். கவனமா இருங்க. ஆசீர்வாதத்தோட இருங்க. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. வளர்ந்துகிட்டே இருங்க. பிரகாசிங்க. அடுத்த காணொளியில சந்திக்கிறேன்.